என்ன பண்ணல, அந்த ரிப்பேரிங் சார்ஜஸை யார்கிட்ட வேலை வாங்கினீங்களோ ரிப்பேர்ஸ் பண்ண சொன்னீங்களோ அவருக்கு கொடுக்கல. ஆனா அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டீங்க, அந்த ஒர்க்கர் கிட்ட இருந்து பெனிஃபிட் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க, எடுத்து மிஷினை ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க. அவருக்கு சார்ஜ் பண்ணல, ரிப்பேரிங் சார்ஜஸ் 11,000 rupees கொடுக்கல. அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு, நீங்க அவருக்கு கடன்காரரா ஆயிடுறீங்க. நீங்க பணம் கொடுக்கணும் இல்லையா, 11,000 rupees டியூ ஆயிடுது. நீங்க அவருக்கு என்ன பண்ணணும், ஒர்க்கை வாங்கிட்டீங்க, ஒர்க்கருக்கு பணம் தரல, சார்ஜ் பண்ண கொடுக்கலன்றதுனால அது உங்களுக்கு டியூ ஆயிடுது. அந்த டியூ அமௌண்ட் என்ன ஆயிடுது உங்களுக்கு, நீங்க அவருக்கு கடன்காரரா ஆயிடுறதுனால லயாபிலிட்டி சைடு நீங்க லயாபிலிட்டி ஆயிடுறதுனால இந்த ரிப்பேரிங் சார்ஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்பேர் ஆயிடுது. கடன் கொடுத்துட்டீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் கிடையாது, நீங்க செலுத்த வேண்டியது. அவுட்ஸ்டாண்டிங்னா நிலுவையில் செலுத்த வேண்டிய ரிப்பேரிங் சார்ஜஸ், நீங்க செலுத்த வேண்டிய பணம் 11,000 ரூபாய். அது எங்க வரணும், லயாபிலிட்டி சைட்ல வரணும். ஏன்னா நீங்க அவருக்கு லயாபிலிட்டி ஆயிட்டீங்க, லயாபிள் ஆயிட்டீங்க, கடன்காரரா ஆயிட்டீங்க.